இந்த வீடியோல நம்ம வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தி தான். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா 3 மினிட்ஸ்ல நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து போட்டுருக்கிறேன். இந்த ஷார்ட்ஸ்ல இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா டெல்டா ஜி கேட்டுக்கிறாங்க, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேட்டுக்கிறாங்க. டெல்டா ஜி நாட் மட்டும் எப்படி கால்குலேட் பண்றதுன்றதை நம்ம வீடியோல வந்து பார்ப்போம். அப்ப டெல்டா ஜி நாட்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா டெல்டா ஜி which is equal to minus NFE நாட். இங்க நமக்கு என்னன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். இந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப நமக்கு என்னது Fe2+. Fe2+ என்ன இருக்குது Fe3+ நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருக்குது. Fe3+. இந்த ஈக்குவேஷனை பாருங்க. Fe2+ வந்து ரியாக்டன்ட் சைடுல வந்து இருக்குது. Fe3+ நமக்கு வந்து ப்ராடக்ட் சைடுல வந்து இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணா Fe2+ Fe3+ நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் நமக்கு என்ன பண்ணினா டொனேட் பண்ணிருக்குது. ஓகேவா? சோ இங்க வந்து நமக்கு வந்து ஆரோ மார்க் வந்து வரணும். இது ரியாக்டன்ட், இது நமக்கு வந்து ப்ராடக்ட் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, எது ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சில்வர் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. Ag+ ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு என்னதான் மாறும்னா சில்வரா நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது. அப்ப அயன் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்குது, சில்வர் ஒரு எலக்ட்ரான் வந்து வாங்கியிருக்குது. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் n = 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், Fன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரடே. ஃபாரடோட எக்ஸாக்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 96,487. ஆர் நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா 96,500 சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு வந்து தப்பு கிடையாது. ரெண்டுல எந்த வேல்யூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணா E0 வேல்யூ. அப்ப E0 ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா E0 ரைட் மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா E0 லெஃப்ட். அதாவது என்ன பண்ணா ரைட் சைடுல இருக்கக்கூடிய எலக்ட்ரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸ் லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ரைட் சைடு நம்ம என்ன பண்ணுவோம், எது ரெடியூஸ் ஆகுதோ அதான் நம்ம ரைட் சைடுல வந்து வச்சிருப்போம். இங்க நமக்கு வந்து எது ரெடியூஸ் ஆயிருக்குது, சில்வர் தான் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது இல்லையா? அப்ப சில்வரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 0.80. எது ஆக்சிடைஸ் ஆயிருக்குது, லெஃப்ட் சைடு. ஆக்சிடைஸ் ஆகுது நம்ம லெஃப்ட் சைடுல வந்து வச்சிருப்போம். எது ஆக்சிடைஸ் ஆயிருக்குது, அயன் தான் நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்குது. அயனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 0.77. அப்ப E0 வேல்யூ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 0.03 வோல்ட் தான் நமக்கு வந்து E0 ஓட வேல்யூ. இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து क्वेश्चन எக்ஸாம்ல கேட்கும்போது எக்ஸாம் பேப்பர்லயே கொடுத்துருவாங்க. நீங்க இத மெமரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. போர்டு எக்ஸாம்னாலும் சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாலும் சரி, இந்த வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. இங்க நமக்கு வந்து கொடுக்கல. ஏன்னா டெக்ஸ்ட் புக்ல எல்லா வேல்யூ இருக்குது. நீங்க டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக கொடுக்கல. பட் ஆனா எக்ஸாம் வந்து கொடுத்துருவாங்க. So finally what is the delta G naught value? Delta G naught value which is equal to -1 96,500 into 0.003. இது எல்லாத்தையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா -2894.61 வந்து நமக்கு வந்து வருது. இது நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து பாத்தீங்கன்னா ஜூல் பர் மோல் வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, ஜூல் பர் மோல். இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், -2.89 kilojoule per mole கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? So this is the method to calculate the delta G naught value.